ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக மாதத்துக்கு 50,000 எப்படி சம்பாதிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குது, அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்கலான்றதை பற்றி ஒரு கால்குலேஷனாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது புரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸும் ஆச்சு, நீங்கள் ஒரு ஓனராகவும் ஆகலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு 8 lakhsனு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? நியூ கார் வாங்குறீங்க. இப்போது அதை வந்துட்டு ஃபுல்லாக ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்க போகிறது கிடையாது. அதுக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 1 lakh நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க ஒரு கார். உங்களுக்கான ஒரு கார் சொந்தமாயிடுச்சு. ஓகேவா? இப்போது அந்த 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கின காரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் டைப் வைக்கணும். அதாவது ஐடி கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா, ஐடி கம்பெனிஸ், இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா. இப்போ சென்னையிலலாம் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் தான். அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட நீங்கள் டைப் வச்சு உங்கள் காரை வந்துட்டு நீங்கள் அதில் ரெண்ட்டுக்கு விடணும். இப்போது நிறைய ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் இருக்குது எம்ப்ளாயீஸ்க்கு. அதுக்காக வந்துட்டு கேப் வந்துட்டு உங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கேப் சர்வீஸ்க்கு உங்களுடைய காரை நீங்கள் விட்டுறலாம் அவங்க கூட டைப் பண்ணி. அப்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 trips அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5,000 வருது பர் டேக்கு. ஓகேவா? இது வந்து நான் நார்மலாக சொல்லிகிட்ருக்கேன். இதுவே ஜாஸ்தியாக வாங்குறவங்களும் இருப்பாங்க. நான் மினிமம் சொல்கிறேன், 1000 rupees வச்சுக்கோங்க. இதுவே தினசரி நம்ம இந்த ஒர்க் ரொட்டீனாக நடக்குது மந்த்லி பார்த்திங்கன்னா, அப்போது நீங்கள் வண்டிக்கான டீசல் போடணும், அப்போ டிரைவருக்கான பேமெண்ட் கொடுக்கணும். இப்போ வண்டி டீசலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500ன்னு வச்சுக்கோங்க. அதேமாரி டிரைவருக்கு பேமெண்ட் வந்து ஒரு 1000 rupees. ஓகேவா? இப்போது இது போக மீதம் பார்த்திங்கன்னா 2500 உங்களுக்கு கையில் இருக்கும். அப்போ மாதத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 வரும். ஓகேவா? இப்போது இந்த 75,000த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் புதுசாக வாங்கியிருக்கீங்க இல்லையா, 1 lakh கொடுத்து டவுன் பேமெண்ட் பண்ணி, அதுக்கான இஎம்ஐ நீங்கள் மாதம் மாதம் கட்டணும் இல்லையா, அதுக்கு ஒரு 25,000 போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உங்களுக்கு கையில் நிற்கிறது 50,000 நிற்கும். அப்போது உங்களுக்கு புது கார் வாங்கின மாதிரியும் ஆகிடும், உங்களுக்கான மாதம் 50,000 வந்துட்டு வருமானம் வந்த மாதிரியும் இருக்குது. அந்த புது காருக்கான இஎம்ஐயும் அழகாக இதன் மூலமாகவே நீங்கள் கட்டிடலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா. இந்த முறையில் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 50,000 கிடையாது, நீங்கள் லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு காரை வச்சு நீங்கள் 50,000 சம்பாதிக்கிறப்போ, அடுத்தது இதிலேருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 கார் வாங்கி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு காருக்கு 50,000னா அப்போ 5 காருக்கு எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ட்ரெண்டிங்கான சூப்பரான பிஸ்னஸ். இப்போது கரண்ட்டாக நிறைய பெரிய பெரிய சிட்டிஸில் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை மீட் பண்ணியிருந்தேன், ஒரு சிஸ்டரை மீட் பண்ணியிருந்தேன். அவங்க இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தான், சிதம்பரம் தான். அவங்க வந்துட்டு கார் இதை மாதிரி வாங்கி சென்னையில் ஐடி கம்பெனிஸில் இதே மாதிரி டைப் பண்ணி விட்டுட்டு அதன் மூலமாக லட்சத்தில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்குன்னு சொல்லலாம். உங்ககிட்ட சர்டன் அமௌண்ட் இருக்குது, ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா 1 lakhோ இல்லை 2 lakhோ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே வந்து ப்ராஃபிட்டபுளாக நடக்கும். அது மாதிரி சில பேருக்கு பயம் இருக்கலாம், நம்ம காரை கொடுக்குறோமே, புது காரை வாங்கி இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு விடுறோம், டைப் பண்ணி விடுறோம், காரை எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணி பார்த்துப்பாங்க, காரை டேமேஜ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்லாம் யோசனை இருக்கலாம். அதை மாதிரி நம்ம பயப்பட வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எல்லாமே அவங்க கிட்ட டைப் பண்ணுறப்போ நம்ம அந்த கம்பெனியில் எல்லாமே சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவோம். பொதுவாகவே எல்லோரும் பண்ணுறது அப்படி தான். அது மாதிரி உங்களுக்கு ஒரு முறைக்கு 4 முறையாக நல்லா செக் பண்ணி பேசி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கி பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்குன்னு தான் சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருக்கு, நீங்களும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்போது நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.